வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் தான் பார்த்துருக்கோம். மார்க்கெட் நல்ல ஒரு டவுனில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு அப்சைடு போய் திரும்ப பாருங்க என்ன மாதிரி கேண்டில் முடிஞ்சிருக்குன்னு. ஒரு கிரேவ்ஸ்டன் டோஜி இந்த கேண்டில் வந்தாலே மார்க்கெட்டு நல்லா டவுன் சைடு போகும் அப்படின்னு தான் எடுக்கலாம். ஆனால் அது எங்கே வரணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் வந்ததுன்னா அங்கேருந்து மார்க்கெட்டு நல்லாவே கீழே இறங்கும். இந்த கேண்டில் டெய்லி கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் வந்ததுன்னா லாங் லெக் டோஜி, அதாவது டபுள் சைடும் விக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது லாங் லெக் டோஜின்னு சொல்லலாம். இது கீழே பாருங்க ஸ்மாலாக இருக்குது விக்கு, அப் சைடு பாருங்க நல்ல பெரிய விக்கு இருக்கு. இது பேர் கிரேவ்ஸ்டன் டோஜி. இது ரெசிடன்ஸில் வந்தால் மார்க்கெட்டு கீழே இறங்கும். ஆனால் இப்போ ஒரு சப்போர்ட்டில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் தி செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த சேனலில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ரிஸ்கானது. இதில் சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. அதனால் நீங்கள் பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிங்க, இல்லைனா ஒரு எக்ஸ்பர்ட் ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ இந்த சேனலோ நானோ பொறுப்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ள வாங்க. இப்போ பாருங்க மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் ஃபால் ஆனது. கரெக்டாக இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணி 23,000 டச் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது எது ஊரில் வரலாம் அப்படின்னா இந்த இடம் பாருங்க, கரெக்டாக ஒரு கேப்பு தெரியுது இல்லைங்களா? இந்த கேப்பை தான் இப்போ மார்க்கெட்டு ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அது முக்கியமாக 23,000 அப்படிங்கிற லெவல் கரெக்டாக அந்த சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது மார்க்கெட். இந்த இடத்துல நான் மண்டே ஒரு கேப் டவுனே வந்தாலும் இந்த 22,800 இந்த லைன் இருக்கு பாருங்க, இது எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இதுலேயே தெரியும். இந்த கேண்டில் பாருங்க, இங்கே கரெக்டாக க்ளோஸ் ப்ரைஸ் டச் ஆயிருக்குங்களா? இந்த கேண்டிலும் க்ளோஸ் ப்ரைஸுங்களா? இந்த கேண்டில் பாருங்க, 4-5 கேண்டில் கரெக்டாக டச் ஆயிருக்குங்களா? அதில் அதாவது அதிக தடவை நம்ம சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ஸ்லையோ ரியாக்ட் ஆகுது கேண்டில்ஸ்லாம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த கேண்டிலும் பாருங்கள் க்ளோஸ் ப்ரைஸு. அதே போல் இங்கே பாருங்கள், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், எத்தனை இடத்துல அதிக தடவை டச் ஆகி ரியாக்ட் ஆகுதோ அந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அதனால் 22,800 இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த கேண்டில் பாருங்கள் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு. இந்த கேண்டில்லாம் பாருங்கள், இந்த கேண்டிலும் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி அப் சைடு போயிருக்கு. இதுவும் பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே இருந்து திரும்ப பாருங்கள் இங்கே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்த 22,800 அப்படிங்கிற லெவலில் கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட் இங்கே ஒரு வேளை டவுன் சைடு வந்தாலும் அந்த 22,800 வரலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மண்டே ஒரு கேப் டவுன் ஆகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இப்போ போர் பதற்றமும் அதிகமாக இருக்கிறதுனால ஓகே, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம மார்க்கெட்டில் 23,000 வரலும் வரும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அதே போல் பாருங்கள் 23,000 டச் பண்ணுச்சு. அன்னைக்கே வந்து 23,000 டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ரெக்கவர் தான் ஆகும் அப்படின்னு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் அப்டேட் கொடுத்துருந்தோம். அதே போல் அன்றைக்கி நல்ல அருமையான ரேலி அப்சைடு தான் போனது. அன்னைக்கே அடுத்த இன்னும் 2 நாட்களுக்கும் தொடர்ந்து அப்சைடு போக தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 3 நாள் தொடர்ந்து அப்சைடு போயிருந்தது. இது டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துருப்பீங்க. 3 நாள் தொடர்ந்து இங்கே மேலே போனது. 4வது நாள் மார்க்கெட்டு கீழே தான் வரும், 24,834 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணிட்டு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லுறோம். ஆனால் ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் கேப் டவுன் எதிர்பார்த்துருந்தோம். அந்த டைமில் ஒரு புட் ஆப்ஷன் ஹோல்டிங் எடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டு 700-800 பாயிண்ட் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் கொடுத்து அங்கேருந்து மார்க்கெட்டு நல்லாவே கீழே இறங்கிச்சு. நல்ல ஒரு 750 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு சைட்வேஸ்லேயே இருக்கிற மாதிரி ஆனால் நல்ல மூவ்மெண்ட்டும் கொடுத்தது. நேற்று சரியான மூவ்மெண்ட்டு. நேற்றுலாம் அது எப்படி கேட்ச் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் டெலிகிராம் பார்ப்போம். என்னோடய லைவ் அப்டேட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பார்ப்போம். எப்படி நம்ம
3834 கீழே வரும்னு சொன்னோம் அப்படிங்கிறது எல்லாமே லைவ் அப்டேட்டாக நம்ம டெலிகிராமில் சொல்லியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். மண்டே கேப் டவுன் ஆகலாம். இப்போ ஒரு ரெகவர் ஆகக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னாலும் அது ரீடெஸ்ட்டுக்காக மட்டுமே மேலே போகுமே தவிர தொடர்ந்து மார்க்கெட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்குது. இன்னமும் ஹையர்லோன்னு ஃபார்மேஷன் மாறவே இல்லைங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இதில் பாருங்கள் மார்க்கெட்டு இது பாருங்கள், நேற்றுலேருந்தே மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு. தொடர்ந்து இன்னும் மேலே போக வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தொடர்ந்து 2 நாளும் மேலே தான் மார்க்கெட் போயிருந்தது. அதுக்கு அடுத்ததா அன்னைக்கு பாருங்க கால் சைடு மார்க்கெட் முடிகிற நேரத்தில் கால் ஆப்ஷன் ஒன்று எடுத்து சும்மா போட்டிருக்கேன். ஏன் அந்த கால் ஆப்ஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு தெரியுதா அப்படின்னு, ஏன்னா கேப் அப் வைக்கும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் இதில் பாருங்க, இதில் மேலே போனாலும் எது வரலும் போகும் அப்படின்னா 23,834 அப்சைடில் மட்டும் தான் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு பாருங்க. கீழே சப்போர்ட்டோ வேற எதுவுமே போடல. அதே போல் மார்க்கெட்டு கரெக்டாக ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. 0.5 அப்படிங்கிற முக்கியமான லெவலில் இருக்குது. அது 0.618 வரலாம், அதாவது கோல்டன் ரேஷியோங்கிற வரலும் இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இந்த ஸ்விங்கையிலேருந்து ஸ்விங்கில் வரலும் ஃபிபோனாச்சி போட்டோம் அப்படின்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக 23,850 860 வரலும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து கரெக்டாக மார்க்கெட் கீழே தான் வந்தது. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 23,000 வரும்னு சொன்னோம், அதே போல் வந்தது. 23,500 சொன்னோம், அதுவும் வந்தது. அதே போல் 23,830 அப்படின்னு சொன்னோம், அதுவும் அதே போல் வந்ததுங்க. ஒவ்வொரு நாளும் கரெக்டாக லைவ் மார்க்கெட்டில் இதில் அப்டேட் கொடுத்துருக்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே போல் நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்களும் தெரியும், நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நல்லாவே தெரியும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? சார் நம்ம அந்த 23/7 கால் வந்து ஒன்று எடுத்தேன் சார். நம்ம இதை பார்த்து தான் எடுத்தேன், நம்ம இண்டிகேட்டர் பார்த்து தான் எடுத்தேங்க. 228 ரூபாவில் வந்து பை பண்ணலாம்னு சொல்லி போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 232 தான் பை பண்ணேங்க. நான் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஒன்றும் போடலைங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 209 ஏதோ போட்டிருந்துச்சு, எதுவும் போடலை. டார்கெட் வந்து 254 55 போட்டிருந்துச்சு. அதோட ஒரு ரூபா கம்மியாக போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் வந்து அடிச்சிருச்சிங்க சார். அரௌண்ட் வந்து ஒரு 22 பாயிண்ட் 23 பாயிண்ட் பிடிச்சிருக்கேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார், வெரி பர்ஃபெக்ட். மார்னிங்கில் வந்து மகாலட்சுமி மாதிரி இன்றைக்கி அமாவாசை நாள், நமக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் எல்லாம். இண்டிகேட்டர் வந்து நல்லா சூப்பர் சார். இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அவர் சொல்கிறது கேட்டிங்களா? அது இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தருமே நல்லா அருமையான கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இப்போ அடுத்தடுத்த வீடியோக்களில் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் மட்டுமே அவங்களோட கருத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னது, இது அத்தனையுமே நம்ம தனி வீடியோவே ஒன்று போடலாம் அப்படின்னு இருக்கோம். பார்ப்போங்க. அது அதுக்கு அடுத்தது பாருங்கள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்லேயே என்னோட வியூஸ் அப்போ போட்டுட்ருப்பேன். கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகுது. அதே போல் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்கள், இந்த மாதிரி டீசன்ட் ப்ராஃபிட் எடுத்தோம் சார் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இண்டிகேட்டர் பாருங்கள், இதெல்லாம் 20 பாயிண்ட் காமிக்கும் போதே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தடுத்தது மார்க்கெட்டு அது அப்சைட் போயிட்டே இருக்குது. நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரலாம் பை செல் அது மட்டுமே இல்லாமல் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸு அத்தனையுமே கொடுத்துரும். நம்ம இண்டிகேட்டர் ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் இது பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே சூட் ஆகும். பாருங்கள், இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரும் சார் டார்கெட் ஹிட்டு சார் 270 ஹிட்டு அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லா மார்க்கெட்டும் சூட் ஆகும், எல்லா டைம் ஃப்ரேமும் சூட் ஆகும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, சென்செக்ஸ் மட்டும் ட்ரேடிங்கில் பார்க்கக்கூடாது. நம்ம ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான் நம்மளுது, ட்ரேடிங்கில் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அதில் நீங்கள் பை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்கரேஜ் ஆப்பில் பை பண்ணிக்கலாம். அங்கே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்கரேஜ் ஆப்பில் எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், 41 பாயிண்ட் இப்போ வரலாம் ரன்னிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி அப்சைடு போயிட்டு இருக்குங்களா? அப்சைடு தான் போகணும்னு பாருங்கள். ஃபோகஸ் சிஇ அப்படின்னு எத்தனை மணிக்கு 10 நாளுக்கு சொல்லியிருக்கேங்க. 10 நாளுக்கு சொல்லிட்டு தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். கேண்டில் ரெட்டாக இருக்கும் போதே மார்க்கெட் அப்சைடு போக தான் வாய்ப்புன்ட்டு. அதிலேருந்து பாருங்கள் கரெக்டாக அப்சைடு ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. மேலே போனதில் தான் நம்ம எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக அப்சைடு டார்கெட்டும் போட்டிருக்கேன், அந்த டார்கெட்டும் ரீச் ஆகுது. அதனால தான் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஏன் சிசி சார்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் 282 372 வரலும் போயிருக்கு அப்படின்னு 11 மணிக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா?
அதில் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பாருங்க. இன்னொருத்தர் 50 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்தோம் சார், தேங்க்யூன்னு சொல்லி போட்டுருக்காரு. அது பாருங்க, நம்ம இண்டிகேட்டர் சிங்கிள் ட்ரேட்ல 78 பாயிண்ட் வரலும் போயிருக்கு. இப்போ பாருங்க 84 பாயிண்ட் வரலும் போயிருக்கு. இதில் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ண பை காமிச்ச கேண்டல் வந்து பாருங்க, ஒரு கேண்டில் கூட ரெட் கேண்டிலே இல்லை. அதாவது இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெட் கிரீன் தான் இருக்கும். ஆனால் அப்சைடு தான் போகுமா இல்லையாங்கிறது இந்த டைம் ஃப்ரேம் இங்கே இருக்கு பாருங்க, அந்த டைம் ஃப்ரேம்லையும் காமிச்சிடும். 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 50 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், டெய்லின்னு எந்தெந்த டைம் ஃப்ரேமில் புல்லிஸில் இருக்குது, பேரிஸில் இருக்குன்னு காமிச்சிருக்கோம். அதே போல் இங்கே ஏறி இறங்கி இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ரெட்டு கிரீன் தான் நமக்கு நார்மல் கேண்டில் இருக்கும். இது நம்ம நார்மல் கேண்டில் எல்லாமே பாருங்க, அப் சைடு போகும்போது எல்லாமே க்ரீனாக இருக்கும். இதுவே டவுன் சைடு வரும்போது அத்தனை கேண்டிலுமே ரெட்டாக இருக்கும். இதுலேயே ஹைகனாசி கேண்டில் இருக்குது, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன்ஸ் இருக்குது, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ் லெவல்ஸ் இருக்குது, மல்டி டைம் ஃப்ரேம் டேபிள்ஸ் இருக்குது, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸு, இப்படி இத்தனையுமே இருக்குங்க. ஓகேங்களா? இது பாருங்க, டார்கெட்டு 23,834 தான் ரீச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்குலாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே பாருங்க, 24,834 என்னோட டார்கெட் ரீச்சுன்னு ரவுண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப லேசாக கீழே இறங்கின மார்க்கெட்டு, அங்கேருந்து திரும்ப அப்சைடு போய் இதே இடத்த திரும்ப டச் பண்ணும்போது அங்கே டபுள் டாப் வந்துருச்சு அப்படின்னு அதையும் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். 23,800 உடைக்கப்பட்டாலும் கணிசமாக சரியக்கூடும்னு 2:30 மணிக்கே போட்டேங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புட் ஆப்ஷனில் இங்கே ஒரு 39 பாயிண்ட், இங்கே 22 பாயிண்ட், எந்த அளவுக்கு நம்ம இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. குரூடாயிலிருந்து நேச்சுரல் கேஸ்லேருந்து அத்தனைக்குமே நம்ம இண்டிகேட்டர் அருமையாக ஒர்க் ஆகும். இது நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை போட்டது. அதுக்கப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்குன்ட்டு. குரூடாயில் பாருங்க, முதல்ல போட்ட சார்ட்டுக்கு இதுலேயும் பாருங்க எந்த அளவுக்கு அப் சைடு போயிருக்குன்ட்டு. இங்கே நேச்சுரல் கேஸ் பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 23,800 உடைச்சா மார்க்கெட் கீழே தான் வரும்னு சொல்றதும் 370 பாயிண்ட் கேப் டவுன். எப்போ? நைட்டு 10 மணிக்கு 10:00 போட்டிருக்குங்க. ஆனால் மறுநாள் காலையில் ஓப்பன் ஆகும்போது எத்தனை பாருங்க, 580 பாயிண்ட் கேப் டவுன். 23,800 கீழே வந்தாவே மார்க்கெட்டு கீழே தான் வரும்னு சொல்றதும். அதே போல் இதை பாருங்க, நம்ம எடுத்த ஹோல்டிங் ட்ரேட் சும்மா 3 நாட்டு தான் போட்டிருந்தோம். இதெல்லாம் சும்மா அருமையான ரேலி. 1500 வரலும் போச்சுங்க. 54 ரூபாயில் என்ட்ரி எடுத்தது 1500 வரலும் ஹை போனது. ஓகேங்களா? இது ஏன் அந்த இடத்துல கீழே வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ரீடெஸ்ட் செய்யாமலே மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு. இன்னொன்று, கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிருச்சு. ரெசிஸ்டன்ஸில் டபுள் டாப்பும் போட்டிருக்கு. ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்தது, அதில் பிரேக் பண்ணியே முடிஞ்சிருந்தது. இன்னொன்று, கோல்டன் ரேஷியோங்கிற 618 0.618யும் அந்த இடம் தான் 23,834 கரெக்டாக அதே இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆனிச்சு. இது ஏதாவது ஒரு காரணம் இல்லை, அத்தனை காரணம் சேர்ந்து தான் மார்க்கெட் வந்தது. அதே போல் ஒரு எம் பேட்டர்னும் போட்டிருந்தது. ஓகேங்களா? அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் சேல் சிக்னல் அன்னைக்கு முதல் நாளே கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அத்தனை கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது மார்க்கெட்டு மறுநாள் கேப் டவுன் தான் ஆகும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். அதே போல் தான் கேப் டவுன் ஆனிச்சு. நம்ம நியூஸ் வரதுக்கு முன்னாலேயே நமக்கு சார்ட்டு கரெக்டாக காமிச்சிரும் அப்படிங்கிறத இதில்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த நாள் பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது 1 மினிட் டைம் ஃப்ரேம், 3 மினிட் டைம் ஃப்ரேம் தான். ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கு, அங்கேருந்து அப்சைடு போகுது. இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் பாருங்க, இதில் ஒரு 50 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்லையும் பாருங்க, லோயர் ஹை லோயர் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த டைம்லையும் பாருங்க, சின்னதுலையும் கூட நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குண்டு. இதில் பாருங்க, இங்கேருந்து மார்க்கெட்டு எது வரலும் வரலாம். 23,059 ஃபைனல் டார்கெட்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட வியூஸ் அதில் போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உடைச்சா இன்னும் கீழே வரலாம்னு. அதே போல் கீழே வந்துருச்சுங்களா? இது பாருங்கள் எத்தனை மணிக்கு இங்கே போட்டிருக்கேன்னு, 1:30 மணிக்கு கீழே இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டது. 1:30 மணிலேருந்து மார்க்கெட் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், இது அடுத்தது 2 மணிக்கு போட்டிருக்கேன், அடுத்தது 2:06க்கு போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 2:13க்கு போட்டிருக்கேன். கடைசியாக நம்ம டார்கெட்டு ரீச் ஆயிடுச்சுங்க. 23,059ங்கிறத ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. நிறைய நண்பர்கள் இதை பார்த்துட்டு நல்லா ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பியிருந்தாங்க. அதே நேரத்தில் நம்ம சென்செக்ஸும் போட்டிருந்தோம். இந்த டைமில் தான் 0 to ஹீரோ சரியான மூவ்மெண்ட் கொடுத்துச்சுங்க. சிங்கிள் ட்ரேடு 400 பாயிண்ட் 450 பாயிண்ட் போணுச்சுங்க. ஓகேங்களா?
பாருங்க நம்ம கரெக்டான டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் சென்செக்ஸும் பாருங்க 3 கேண்டில் எவ்வளோ பெரிய ஃபால் தெரியுங்களா? நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட். இதுதான் 0 to ஹீரோ அப்படிங்கிறது. நம்ம இண்டிகேட்டர் பாருங்க, இதில் ஒரு 82 பாயிண்ட், இதில் ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது 2 மினிட்ஸ் கேண்டில் மட்டும்தான். இதில் பாருங்க 127 பாயிண்ட் வரலுங்க போயிருக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தது 100 பாயிண்ட் காமிச்சிருந்தோம், 127 பாயிண்ட் வரலும் போயிருக்கு. அதே நேரத்தில் சென்செக்ஸில் பாருங்க 466 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேட், அந்த 0 to ஹீரோ. ஓகேங்களா? அதுக்கடுத்தது கால் சைட்லையும் கூட ஒரு 56 பாயிண்ட் மார்க்கெட் முடிய நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துருந்தது. அதுக்கடுத்தது பாருங்க மார்க்கெட் நைட் 9 மணிக்கு 71 பாயிண்ட் நெகட்டிவ்னு காமிச்சது. ஆனால் மறுநாள் காலையில் பாருங்க 86 பாயிண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு காமிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம இண்டிகேட்டர் பாருங்க கேப் அப் தான் ஆகுங்கிறது முதல்லயே என்ட்ரியும் கொடுத்துருச்சு கால் சைடில். அதே போல எல்லா டைம் ஃப்ரேம் பியரிஸ் இருந்தது. 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ்ல எல்லாமே புல்லிஸ் அப்படின்னு இருக்கு. கேப் அப் தான் ஆகுங்கிறது முத நாளே காமிச்சிச்சு நம்ம இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டிருக்கோம். அதே போல நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு கிடைச்சிருங்க 158 பாயிண்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து. ஆனால் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருந்தா கூட ஒரு 72 பாயிண்ட் நமக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. முத நாளே எடுத்து ஹோல்டிங் வச்சிருந்தா இந்த 158 பாயிண்ட்ல நம்ம ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் அதை கேட்ச் பண்ண முடியாதுங்களா? இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் கூட இது பாருங்க 1 மினிட் கேண்டில் தான் 72 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் இதில் பாருங்க ஒரு 20 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வருது. இதை பிரேக் பண்ண அப்சைடு போகலாம், இல்லை பிரேக் பண்ணால் கீழே வரலாம்னு போட்டிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு ட்ரெண்ட் லைனும் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வரலும் போகலாம். அதே போல் பாருங்க இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மார்க்கெட்டு கீழே திரும்பிச்சிங்க. இங்கே வரும்போதே இங்கேருந்து கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணால் தான் மேலே போகலாம், இல்லைன்னா கீழே வரலாம்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே நேரத்தில் நம்ம கால் ஆப்ஷன் பாருங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 35 பாயிண்ட் கிடைச்சிருக்கு நம்ம இண்டிகேட்டரில். அதுக்கடுத்து பாருங்க கீழே வரலும் அப்படின்னு போட்டிருந்தது. அதே போல் மார்க்கெட்டு கீழே தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. இந்த கீழே வந்தது ஒரு கொஞ்சம் தூரம் கரெக்டாக பாருங்க இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு மார்க் பண்ணிட்டேன். அங்கேருந்து அப்சைடு போயிருக்கு. ஒவ்வொரு டைம்லையும் பாருங்க நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் நான் சொன்ன அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வரலும் போனது. திரும்ப அங்கேருந்து மார்க்கெட்டு டவுன் சைடு தான் வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இதில் வீடியோ ரொம்ப பெருசாகிறதுனால நிறைய விஷயம் காமிக்க முடியலை. இதில் பாருங்கள் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், அருமையாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல் பாருங்கள் இந்த புட் ஆப்ஷன் 23,200 புட் ஆப்ஷனை போட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இது வரலும் வரும் அப்படின்னா அதே போல் வந்துருக்கு. பேங்க் நிஃப்டியும் பாருங்கள் கரெக்டாக ஒரு சேனலுக்கு வந்து பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. இதில் பாருங்கள் நம்ம புட் ஆப்ஷன் 94 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் போயிருக்கு. என்ட்ரி கிடச்சிருந்து 94 பாயிண்ட் 114 பாயிண்ட் வரலும் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் செல்லுனே வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பாருங்கள். இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கூட நான் போடுற ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு நல்ல ப்ராஃபிட் எடுத்து சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறேன்னு கேட்டு பாருங்கள். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த 23 120 வரையும் கரெக்டாக வந்தது. அது வந்தோடனே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் மந்த்து இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நல்லா இருக்கும் உங்கள் இண்டிகேட்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம். நெக்ஸ்ட் மந்த் நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டெலிகிராமில் போட்டதே நல்ல ப்ராஃபிட் தான் இருக்குது. இன்னும் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. தேங்க்ஸ். இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே டவுன் ட்ரெண்ட் அப்படினாலும் இப்போ மார்க்கெட் ஒரு ரெக்கவர் ஆகக்கூடிய இடத்துல இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நான் நல்ல ப்ராஃபிட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் போடுற லைவ் அப்டேட்ஸ் வச்சு கண்டிப்பாக நான் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த நண்பர் சொல்லியிருக்காரு. அவன் சொன்ன மாதிரி மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக அந்த சப்போர்ட் வந்துட்டு இங்கேருந்து ரெக்கவர் ஆகுது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கே நேற்று இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா அருமையான ப்ராஃபிட்டில் எடுத்துருந்துருக்காங்க. இதில் பாருங்கள் ஒரு நண்பர் தொடர்ந்து அனுப்பிட்டே இருந்தார் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். இண்டிகேட்டர் எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது பாருங்கள். சார் ஒரு இண்டிகேட்டர் கிவிங் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு அவர் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் அனுப்பியிருக்காரு. இன்னொருத்தருக்கும் பாருங்கள் நேற்றோட மூமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அருமையான
ப்ராஃபிட்ல எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இது எஸ்டர்டே ப்ராஃபிட் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் இண்டிகேட்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க தெரியுங்களா. இதில் பாருங்க அவங்க அனுப்பின அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க, அவங்க அனுப்புனது தெரியுங்களா, அவங்களே டைப் பண்ணி அனுப்புனது இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு. உண்மையிலேயே இண்டிகேட்டர் வச்சு இவ்வளோ அருமையாக ப்ராஃபிட் பண்ணி நல்லபடியாக ட்ரேட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அனைவரும் வாழ்த்துக்கள் அப்படின்னு நானும் டைப் பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கும் பாருங்கள் மார்க்கெட்டு நல்ல அருமையான மூவ்மெண்ட், எந்த அளவுக்குலாம் ப்ராஃபிட் வந்தது, அதே மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்ததெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்குலாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இவர் பாருங்கள் அடுத்தடுத்த ட்ரேடு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்ததும் நல்ல ப்ராஃபிட்டுங்க சார் அனுப்பிட்டு தான் இருக்கார். இதில் பாருங்க இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர், இதில் பாருங்க அடுத்தது 88 பாயிண்ட் வரலும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது பாருங்க காலையில் ஒருத்தர் சார் லாஸ் பண்ணிட்டேன் சார், அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி நல்லா ப்ராஃபிட்டே கொண்டு வந்துட்டேன் சார், மார்க்கெட்டு அருமையான மூவ்மெண்ட்டை உங்கள் இண்டிகேட்டர் அவ்வளோ கன்ஃபர்மேஷனோட கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் அதே போல் பாருங்கள் 30 பாயிண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரை பையிங் செல்லிங் ரெண்டுக்குமே சூட் ஆகும், 30 பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நம்ம இண்டிகேட்டர் பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும், இது நம்ம யூடியூப்லேயே இருக்குது, அதை வேணால் பாருங்கள். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் லைவாக ட்ரேடு நடந்துகிட்டு இருக்கும் போது லைவாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணது இந்த வீடியோவும் பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ் ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதுவரை வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.